ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சேனக்கிழங்கு வறுவல். சேனக்கிழங்குல வறுவல் செஞ்சு அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி 65 மாதிரி போட்டு சேனக்கிழங்கு 65 அப்படின்னு செஞ்சுருக்கேன். 65 பவுடர் மட்டும்தாங்க போட்டேன், வேறு எதுவுமே பண்ணலங்க. அதனால் இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஷஃபாக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம சேனக்கிழங்கு நல்லா மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு மண்ணாக இருக்கும், அதெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக நமக்கு எப்படி தேவையானது பீஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ணிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிறோம். நம்ம வறுவல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. எப்படின்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை புளி போட்டு வேக வைப்போம். வேக வச்சு அதை எடுத்து மசாலாலாம் போட்டு நமக்கு வறுவல் மாதிரி பண்ணுவோம், எண்ணெயில் பொரித்து எடுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேக வச்சு எடுத்துக்கிறோம். புளி போட்டு வேக வச்சு எடுத்து அதை 65 பவுட்ரு. இது வெறும் 65 பவுட்ரு மட்டும்தான் தண்ணி போட்டு கலந்துருக்கேன், வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. இதில் நான் கட் பண்ணி வேக வச்சு வச்சுருந்த சேனக்கிழங்கு ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறும் 65 பவுட்ரு மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. இருந்த எல்லாமே அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடுறோம். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்கிரிப்பாக நல்லா தனியாக இருக்கும். எல்லாமே சேர்த்து கலந்து போட்டுட்டோன்னா நமக்கு அது ஒரு மாதிரி ஒட்டிக்கும். போய் தனித்தனியாக போடுங்க. இது குழந்தைங்களுக்கு வேறு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் அரிக்கும், அதனால தான் நம்ம புளி போட்டு வேக வைக்கிறோம். நாக்கெல்லாம் அரிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஷஃபா லட்டுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.